அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இக்காணொளியில் தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை வினாப்பத்திரம் 1 தொடர்பாக கடந்த கால வினாப்பத்திரங்களில் இருந்து சில வினாக்களும் அவற்றுக்கான விளக்கங்களையும் பார்க்க இருக்கின்றோம். இந்த காணொளியிலே நான் வழங்கியிருக்கக்கூடிய வினாக்கள் பெரும்பாலும் இறுதி பரீட்சையிலே சற்று கடினமாக, அதாவது சவாலாக இருந்த வினாக்களைத்தான் நாங்கள் இந்த காணொளியிலே பார்க்க இருக்கின்றோம். ஆகவே நிச்சயமாக இந்த காணொளி மிக மிக பயனுள்ள காணொளியாக அமையும். அந்த வகையிலே முதலாவது வினாவை பார்ப்போம். ஒரு செவ்வக வடிவ காணி முழுவதும் உள்ளடக்கப்படுமாறு அடுத்துள்ள இரு நிழல்களுக்கிடையேயும் அடுத்துள்ள இரு நிறைகளுக்கிடையேயும் உள்ள இடைவெளி 3 மீட்டர் வீதம் இருக்குமாறு காணியில் 35 மரங்கள் நடப்பட்டுள்ளன. அவை நடப்பட்டிருக்கும் எல்லையிலிருந்து காணியின் எல்லை வரை 2 மீட்டர் அகலமுள்ள ஒரு பாதை காணியைச் சுற்றி உள்ளது. காணியின் அகலம் யாது? 3 விடைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. முதலாவது விடையாக 14 மீட்டர், இரண்டாவது விடையாக 16 மீட்டர், மூன்றாவது விடையாக 19 மீட்டர். தற்போது முதலாவது வினாவிலே இருக்கக்கூடிய பிரதானமான விடயங்களை நான் இதிலே குறிப்பாக எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். அந்த வகையிலே வினாவில் இருக்கக்கூடிய மிக பிரதானமான விடயங்களை அவதானித்துக் கொள்ளுங்கள். காணியினுடைய அமைப்பு செவ்வக வடிவ அமைப்பிலே இருக்கின்றது. 35 மரங்கள் அங்கே காணப்படுகின்றன. அடுத்துள்ள இரு நிழல்களுக்கிடையேயும் அடுத்துள்ள இரு நிறைகளுக்கு இடையேயான இடைவெளி 3 மீட்டராக காணப்படுகின்றது. அத்தோடு மரங்கள் நடப்பட்டிருக்கக்கூடிய எல்லையிலிருந்து காணியினுடைய எல்லை வரை 2 மீட்டர் பாதை, 2 மீட்டர் அகலம் கொண்ட பாதை இந்த காணியை சுற்றி காணப்படுகின்றது என்று தந்திருக்கின்றார்கள். நன்றாக முதலில் இந்த வினாவை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். சற்று சவாலான வினா, ஆனால் கிரகித்து நாங்கள் இந்த வினாவை செய்கின்ற போது மிக இலகுவாக விடையை பெற்றுக்கொள்ளலாம். எவ்வாறெனில், இதிலே அங்கே இருக்கக்கூடிய மொத்த மரங்கள் தரப்பட்டிருக்கின்றன. 35 மரங்கள் தரப்பட்டிருக்கின்றன. இந்த செவ்வக வடிவ காணியிலே 35 மரங்கள் நடப்பட்டிருக்கின்றன. 35 மரங்கள் செவ்வக வடிவ காணியிலே காணப்படுகின்ற போது அங்கே இலகுவாக நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியவாறு அடுத்துள்ள இரு நிழல்களுக்கிடையேயும் அடுத்துள்ள இரு நிறைகளுக்கிடையேயுமான இடைவெளி 3 மீட்டர் என தரப்பட்டிருக்கிறது. அவ்வாறென்று சொன்னால் இங்கே மரங்கள் ஒவ்வொன்றும் சம இடைவெளி தூரத்திலே, நிழலாக இருக்கலாம், நிறையாக இருக்கலாம், சம இடைவெளி தூரத்திலே தான் நடப்பட்டுள்ளன என்பதை நாங்கள் இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு மரங்கள், அதாவது மரங்களுக்கு இடையேயான அந்த இடைவெளியானது சம இடைவெளியாகவே காணப்படுகின்றது. இதிலிருந்து நாங்கள் மரங்கள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன, எவ்வாறான அமைப்பில், அதாவது நீளமாக அகலமாக, நீளப்பக்கம் அகலப்பக்கம், இந்த எண்ணிக்கையை நாங்கள் முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும், இலகுவாக இனம் கண்டு கொள்ள வேண்டும். 35 மரங்கள் இருக்கின்ற போது இந்த 35னை பெருக்கங்களாக எடுத்துக்கொள்ளக்கூடிய எண்ணிக்கையை நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது ஆரம்ப கல்வி மாணவர்கள் என்கின்ற போது அவர்களுக்கு இலகுவான முறையிலே 7 தர 5, 7 தர 5, அடுத்ததாக 35 தர 1. இதிலே மிகவும் பொருந்தக்கூடியது இந்த 7 தர 5, அதாவது 7, 5. நீளமாக 7 மரங்களும் அகலமாக 5 மரங்கள் என்கின்ற எண்ணிக்கையிலே தான் இங்கே மொத்தமாக 35 மரங்கள் நடப்பட்டுள்ளன என்பதை இந்த எண்ணிக்கையிலிருந்து நாங்கள் இலகுவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். எவ்வாறெனில் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இதிலே நிழலாக 5 மரங்களை வரைந்து கொள்கிறேன். அதாவது நிழலாக, அதாவது அகலப்பக்கமாக. அதே நேரம் நிறையாக என்கின்ற போது எங்களுக்கு 7 மரங்கள் இந்த வினாவின்படி நாங்கள் எடுத்துக்கொண்ட இந்த எண்ணிக்கையின்படி 7 மரங்களை எடுத்துக்கொண்டு நிழலாக 5, நிறையாக 7, அதாவது நீளப்பக்கமாக 7 மரங்களும் அகலப்பக்கமாக 5 மரங்களும், 2, 4, 6, 7 மரங்கள், இங்கே 2, 4, 5. இதன் மூலம் எங்களால் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த செவ்வக வடிவ காணியிலே நீளப்பக்கமாக 7, 7, 7, 7 என 5 வரிசைகளாக காணப்படுகின்றது. அதே நேரம் நிழலாக பார்க்கின்ற போது 5, 5, 5, 5 என்கின்ற எண்ணிக்கையிலே 7 நிழல்கள் இங்கே காணப்படும். இந்த படத்தின்படி 7 நிழல்கள், 5 நிறைகளும் காணப்படும். இவ்வாறாக நாங்கள் பார்க்கின்ற போது,
ஆகவே இதிலே நான் முழுவதுமாக இந்த செவ்வக வடிவ காணி முழுவதும் இருக்கக்கூடிய மரங்கள் அனைத்தையுமே நான் குறித்துக் கொள்ளவில்லை. இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையிலே நீங்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக நான் ஒரு வரிசையிலே, அதாவது ஒரு நிரையும், ஒரு நிழலும் இங்கே குறித்து காட்டியிருக்கின்றேன். 7 மரங்கள் நீளப்பக்கமாக காணப்படும். 5 மரங்கள் அகலப்பக்கமாக காணப்படும். தற்போது வினாவிலே தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிழல் நிறைகளுக்கிடையாக இருக்கக்கூடிய அந்த இடைவெளியினுடைய அளவை எடுத்துக்கொள்வோம் 3 மீட்டர். அதாவது அடுத்துள்ள 2 நிறைகளுக்கிடையேயும், அடுத்துள்ள 2 நிழல்களுக்கிடையேயும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி 3 மீட்டர். ஆகவே ஒவ்வொரு மரங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த இடைவெளி நிச்சயமாக 3 மீட்டராகத்தான் இருக்க வேண்டும். உதாரணமாக நாங்கள் இந்த முதலாவது நிழல், அதாவது அகலப்பக்கமாக இருக்கக்கூடிய இந்த 5 மரங்களையும் பார்ப்போம். ஏனெனில் எங்களுக்கு தேவையானது இந்த செவ்வக வடிவ காணியினுடைய அகலம் தான் எங்களுக்கு தேவை. அதுதான் வினா. இந்த அகலத்தினுடைய அளவை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே ஒவ்வொரு மரங்களுக்கு இடையேயும் 3 மீட்டர், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மரங்களுக்கு இடையேயுமான அந்த அளவு 3 மீட்டராக இருக்கும். 3 மீட்டர். இந்த பக்கமாக அகலப்பக்கமாக பார்க்கின்ற போது 5 மரங்கள் காணப்படுகின்றன. எனவே நிச்சயமாக 4 இடைவெளிகள் காணப்படும். 5 மரங்கள் இருக்கின்ற போது 4 இடைவெளிகள் காணப்படும். ஒவ்வொரு இடைவெளிகளும் 3 மீட்டர். ஒவ்வொரு இடைவெளிகளும் 5 மரங்கள் காணப்படுகின்ற போது 4 இடைவெளிகள் காணப்படும். ஒவ்வொரு இடைவெளிகளும் 3 மீட்டர் என்கின்ற போது இந்த அகலப்பக்கமாக நடப்பட்டிருக்கக்கூடிய இந்த 5 மரங்களுக்கு இடையேயான மொத்த தூரம் 12 மீட்டராக இருக்கும். அதே நேரம் இந்த வினாவிலே இன்னொரு விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. மரங்களுடைய எல்லையில் இருந்து, அந்த எல்லைப்படுத்தப்பட்ட இறுதி எல்லையில் இருந்து காணியினுடைய எல்லை, இந்த அகலமானது 2 மீட்டர். 2 மீட்டர். மேலும் அதே அளவிலே வரும் 2 மீட்டர். ஆகவே எங்களுக்கு இந்த முதலாவது இந்த நான் குறிப்பிடுகின்ற இந்த மரத்திலிருந்து இந்த 5வது மரம் வரைக்குமான தூரம் எங்களுக்கு தெரியும் 12 மீட்டர். அத்தோடு இந்த பாதையினுடைய அகலம் 2 மீட்டர். இந்த பாதையினுடைய அகலம் 2 மீட்டர். 2னையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஆகவே 2ம் 2ம் 4. ஏற்கனவே இங்கே 12 மீட்டர் இருக்கின்றது. இதனோடு நாங்கள் 4 மீட்டரை சேர்க்கின்ற போது மொத்தமாக இந்த காணியினுடைய அகலம் எனக்கு கிடைக்கும் 12ம் 4ம் 16 மீட்டராக இருக்கும். ஆகவே இந்த வினாவிற்கான விடை 16 மீட்டர். அதே நேரம் இந்த காணியினுடைய நீளத்தை நாங்கள் கண்டுகொள்ளலாம். எவ்வாறு என்று சொன்னால், நீளப்பக்கமாக பார்க்கின்ற போது 7 மரங்கள் அங்கே காணப்படும். 7 மரங்கள் காணப்படுகின்ற போது 6 இடைவெளிகள் இருக்கும். ஒரு இடைவெளி 3 மீட்டராக இருந்தால் 6 இடைவெளிகளும் 18 மீட்டராக இருக்கும். 6 இடைவெளிகளும் 18 மீட்டராக இருக்கும். அதே நேரம் 2 பக்கங்களிலும் 2 மீட்டர் அகலமுடைய பாதை இங்கே காணப்படும். எனவே 2 மீட்டர் 2 மீட்டர் சேர்க்கின்ற போது 4 மீட்டர். 18ஓடு 4 மீட்டரை கூட்டினால் 22 மீட்டராக இருக்கும். 22 மீட்டராக இருக்கும் இந்த செவ்வக வடிவ காணியினுடைய நீளம். எனவே நீளத்தினையும் இலகுவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதிலே நான் 35 மரங்களை நான் இதிலே குறித்து காட்டவில்லை. இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையிலே நிரையாகவும் நிழலாகவும் ஒன்று வீதமே இதிலே நான் வழங்கியிருக்கின்றேன். இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையிலே நான் தெளிவுபடுத்தி இருக்கின்றேன். ஆகவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, நிச்சயமாக இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பயனுள்ள காணொளியாக அமையும். இந்த வினாவை மீண்டும் வாசித்து மீண்டும் செய்து பாருங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியிலே சந்திக்கின்றேன்.